என்ன கத்தியா துப்பாக்கியா? வணக்கம். வாங்கிவிட்டீர்களா சித்ரா தேவி பிரியாவின் இளையராஜா ஹிட் வால்யூம் 3 இசை மழையில் நனைய உங்கள் அருகாமையில் உள்ள கடைகளில் சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு. வாங்க, முதல்ல நீங்க யோகா கிளாஸுக்கு போகணும். எவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? யோ, என்ன தைரியம் இருந்தா எங்க மேடத்தோட தியேட்டருக்குள்ள வந்து தண்ணி அடிச்சதும் இல்லாம ஸ்கிரீனை வேற கிழிச்சிருப்பீங்க. என்னது மேடம் தியேட்டரா? மிஸ்டர் அழகுராஜா, நாளா 8 வயசுலயே மேடை ஏறி பாடினவ தெரியுமா? நம்பிக்கை இல்லையா? அங்க பாருங்க பாருங்க. உன் ஸ்கூலுக்கு உங்க அப்பா எவ்வளவு டொனேஷன் கொடுத்தானோ? இது பாருங்க, எந்த அழகுராஜாவாலையும் நான் பாடுறத தடுக்க முடியாது. தாமோதரன், நம்பர் 1, இவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம், பாவம். சரிங்க. நம்பர் 2, ஏதோ ஆர்வ கோளாறுல ஸ்கிரீனை கிழிச்சிட்டாரு, பொழைச்சு போட்டோம். அதோட மொத்த செலவையும் அப்பா கணக்குல எழுதி வச்சிருங்க. சரிங்கம்மா. வேற ஏதாவது? அம்மா, இளையராஜா ஹிட்ஸ் வால்யூம் 4ல தாமோதரன். ஓ சாரிம்மா, சித்ரா தேவி பிரியாவின் இளையராஜா ஹிட்ஸ் வால்யூம் 4ல ஒரு சாங் ஒன்று சேர்க்க வேண்டியிருக்குமா. எந்த சாங் சொல்லிட்டீங்கன்னா சேர்த்தலாம். மாங்குயிலே பூங்குயிலே அது ஏற்கனவே நம்ம லிஸ்ட்ல இருக்குமா. ஓ தாமோதரன், உங்க சாய்ஸ் ஏதாவது? அம்மா, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. சுந்தரி கண்ணால் தளபதி தானே? ஆமாமா. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. சுந்தரி கண் வேண்டாம், அந்த பாட்டு ரொம்ப சுமாரா இருக்குமே. பாட்டு சுமாரா? ஏய் ஏய் அம்மா, ஐயோ செக்யூரிட்டி செக்யூரிட்டி லூஸ் மெண்டல். அரகோர் அரவேகட அரகோர் இடி ஸ்டூபிட் நான்சென்ஸ் புட்டா. நான் சொன்னேன் இளையராஜா பாட்டை பத்தி நீ கோர சொல்றியா? என்ன தைரியம் நீ உனக்கு? நாக்கல் நரம்பு இல்லனா என்ன வேணா பேசுவியா? ஏய், உன்னை சொல்ற கேட்டுக்கோ. நீ பாடுறது உன்னை திறந்த உலகத்துல வேற எவனுக்குமே பிடிக்காது. உன் காதுக்கே வாய் இருந்தா அழுகு, நீ கண்டிப்பா அழும். எல்லாருக்கும் என் பாட்டு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு மட்டும் தான் பிடிக்கல. பிரச்சனை உங்ககிட்ட தான். ஏய், உன் பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க அப்பாட்ட வேலை செய்யறவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க. தெருவில் வந்து பாடிப்பாரு, கல்லாலேயே அடிப்பானுங்க. ஏன் பிச்சைக்காரன் கூட பிச்சை போட மாட்டான். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன்னா உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. ஆனா நீ இந்த மாதிரி எல்லாரும் கேவலமா பாடி அசிங்கப்படுறது எனக்கு பிடிக்கல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ ரொம்ப அழகா இருக்க, நல்லா பேசுற, வாய்ஸ் கூட நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப கேவலமா பாடுற. அதான் உண்மை. தயவு செஞ்சு இனிமே பாடாத, என்னால முடியல. இதுக்கப்புறமா நீ பாடினான்னு வச்சுக்கோ, உன் இஷ்டம். உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். அப்படி என்னம்மா முக்கியமான கேள்வி கேட்க போற? நான் நல்லா பாடுறேனா? என்னம்மா நீ திடீர்னு இப்படி கேட்டுட்ட? நீ அற்புதமா பாடுற, நல்லா பாடுற. கேபி சுந்தராம்பாள், MS சுப்புலட்சுமிக்கு அப்புறம் நீதாம்மா. யோ, என்ன ஆளாளுக்கு பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க தான் இப்படி சொல்றீங்க, ஆனா ஒருத்தர் என்ன சொல்றான் தெரியுமா? நான் பாடினா பிச்சைக்காரன் கூட பிச்சை போட மாட்டான்னு ஸ்ட்ராங்கா சொல்றான். சொல்லுங்கப்பா, இதெல்லாம் உண்மையா? எவனா அவன் நாக்கு மேல பல்ல போட்டு ஏன் பொண்ணு பாடுறது குத்தம் சொல்றது? அவன் எவனா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு தூக்குடா. எம்டி சார், நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகர், AAA சேனலோட ஃபவுண்டர். நீங்க ஏன் போய் அந்த பொருளை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களாம் லோக்கல், என்ன வேணாலும் செய்வாங்க, சொல்ல முடியாது. இப்போ நம்ம பைக்ல போய்கிட்டே இருக்கோம், பின்னாடியே கார்ல வந்து அடிச்சு தூக்குனாலும் தூக்குவானுங்க. ஐயோ, ரத்த கலர் ஸ்கார்பியோ. எம்டி சார், கன்ஃபார்மா அவனுங்க தான். எம்டி சார், இப்போ நான் வண்டி ஓவர் ஸ்பீட்ல ஓட்ட போறேன். உயிர் மேல ஆசை இருந்தா என்ன கெட்டியா பிடிச்சிங்க. குத்துறேன்னா எதுக்காக சார் தேவையில்லாம பயந்து சாகுறீங்க? உண்மையை சொன்னா ஆள வச்சு தூக்கிடுவாங்களா? அதுக்கெல்லாம் பயப்படலாம் கிடையாது. இப்போ வண்டி நிறுத்துங்க, ஒரு கை பாக்குறேன். எந்த கையே? அவனை வெட்டினதுக்கு அப்புறம் கீழே விடுற என் கையேவா? ஆபீசர், உங்க எம்டி அழகுராஜா உங்க உயிரை காப்பாத்த நம்பிக்கை இருந்தா இப்போ வண்டி நிப்பாட்டுங்க. ஐ எம் சாரி, உங்க மேல நம்பிக்கை இல்ல. நிறுத்தியா, சண்டை போட்டு ரொம்ப நாளாச்சு. ஏய் வாங்கடா, வா வாடா, வா வாடா. ஒரு ஃபைட் மிஸ் ஆச்சு, போங்க போங்க போங்க. என்ன ஆஃபீஸர், சேனல் திறந்து இழுத்து முடுறீங்க?
அப்புறம் லக்ஷ்மி எப்படி உள்ள வருவா? இப்ப எனக்கு இருக்க பிரச்சனைக்கு லக்ஷ்மி ராயே உள்ள வந்தால் நான் கதவை திறக்க மாட்டேன். எம்டி சார், விஷயம் புரியாம கதவை திறக்காதீங்க. கட்டி பூடிடா. கதவு தட்டுற சத்தத்திலே தெரியல யாருன்னு. You mean சொக்கநாதன்? நம்மள துரத்துச்சே ஒரு மெரூன் கலர் ஸ்கார்பியோ. அது உங்க ஆளோடைய அப்பா இல்ல, இந்த கம்முனாட்டி பையன் சொக்கநாதன் தான். அதான் நான் பார்த்தேன். என்னடா லவ் பண்ண உடனே சேசிங்கான்னு நானே ஒரு நிமிஷம் செர்க் ஆயிட்டேன். எப்படி சார், உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன். சரி, உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன். அந்த கருப்பு அம்பாசிடர் கரீனா சோப்ரா செட் பண்ணி கொடுக்க சொல்லி டே நைட்டு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான். தூக்கமே இல்ல. அவன் வந்து கேட்டா நான் இங்க இல்ல, வர ஒரு வாரம் ஆகும்னு சொல்லி தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. எப்படி சார்? வணக்கண்ணே. என்னண்ணே கதவுலயே கச்சேரி வாசிக்கிறீங்க? வாழ்க்கையில வாசிக்கலன்னா விட மாட்டேங்கிறோம். அந்த கல்யாணம் உட்காந்து பேசலாம்ல. வாங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. எங்க போயிட்டோம் அந்த கல்யாணம்? கட்டையில போற வயசுல கரீனா கேட்கல ஆமா, உனக்கு. என்னண்ணே மேட்ரு? எங்களுக்குள்ள 1008 இருக்கும். எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல. எங்களுக்குள்ள மாம மச்சான் முறை. யாரா மாமா? தம்பி, எங்க இருந்தோ சவுண்ட் வருது இல்ல? ஆமாண்ணே, இந்த ஆபீஸ்ல 12 மணி எல்லாம் இப்படித்தான் சவுண்ட் வருது. வாஸ்து சரியில்லை. நம்ம AAA சேனலுக்கு இன்னொரு ஆடு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உடனே ஆபீஸை மாத்திரலாம். இந்த நேரத்துல ஆடு பிடிக்கிறான் பார். பண்ணுவோம். சார், எஸ் மேடம் பொக்கே கொடுத்து அமிச்சாங்க. மேடம், கிளையண்ட் வந்திருக்கிறப்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு. யாரையா மேடம்? தேவி பிரியா மேடம். தேவி பிரியா மேடம் கொடுத்து அமிச்சாங்க? ஆமாம் சார். இப்போ மேடம் எங்க? கீழே காரில் வெயிட் பண்ணுறாங்க சார். ஆமாம் சார். அண்ணே ஒரு 5 நிமிஷம் கடையை பார்த்துங்கண்ணே, இதோ வந்துடுறேன். அண்ணே உள்ளதானே இருக்கான். மெதுவாவா மெதுவாவா. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். அண்ணே, மோதிரத்தோட திருகாணி தொலைஞ்சு போச்சே, அதான் தேடிக்கிட்டு இருந்தேன். மோதிரத்துக்கு எதிடா திருகாணி? நகை கடைக்காரங்கிட்டயே பொய் சொல்ற. ஹலோ, அழகராஜா ஸ்பீக்கிங். என்னங்க தேங்க்ஸ்னு பொக்கே எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. இதுல சித்ரா வேற கட் பண்ணிட்டீங்க. பேரை மாத்தினா ஃபேமஸ் ஆயிடுவீங்கன்னு யாராவது சொன்னாங்களா? இனிமே நான் பாடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் சித்ரா கட். எங்கிட்டயா பேசுனீங்க? சரியா கேட்கல, இன்னொரு தடவை சொல்லுங்க. இனிமே நான் பாடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, அதான் சித்ரா கட். ஒன்லி தேவி பிரியா மட்டும்தான். போதுமா? இது கொஞ்சம் பிடிங்களேன், இது கொஞ்சம் பிடிங்களேன் ப்ளீஸ். ஐயோ பிடிங்களா, பிடிங்க. ஐயோ செல்லோ, ஐயோ. மிஸ்டர் அழகராஜா. சாரிங்க, என்னால் நம்பவே முடியலங்க. சித்ரா தேவி பிரியா. தேவி பிரியா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்கள் ஒன்லி தேவி பிரியானது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ். கண்டிப்பா. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு தூக்குடா. அப்பா, ஐயோ, யார் சொன்னாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, அவன் என்ன சொன்னாங்கிறது தான் முக்கியம். சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உண்மையிலேயே நான் நல்லா பாடுறேனா இல்லையா? என் மேல சத்தியமா நீ ரொம்ப நல்லா பாடுறமா. யார் அது? இந்த பி சுஷீலா, எஸ் ஜானகி அப்புறம் நீதாம்மா. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? இப்ப சொல்லுங்க, நான் நல்லா பாடுறேனா இல்லையா? போமா, இந்த வீர விளையாட்டுக்கு நான் வரல. நான் உன் மேல சத்தியம் பண்ண மாட்டேன். நான் நல்லா பாடுறேன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் என்ன? கொடுங்க. இந்த பாரு, கொடுங்கப்பா. நான் சொல்றதை கேளுமா. என்ன தர்ம சங்கடத்துல ஆளாக்காதமா, விடுமா. அப்பா, உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? வேணாமா, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கப்பா. வேணாமா, சொல்லுங்கப்பா. கேவலமா பாடுறமா, ரொம்ப கேவலமா பாடுற. போதுமா? நாங்களும் மனுஷங்க தானே, நாங்களும் எத்தனை நாள் தான் பிடிச்ச மாதிரியே நடிக்கிறது. அதுவும் சில நாள்ல நீ ரிஹர்சல் காலங்காத்தாலே ஆரம்பிச்சிருவேன். ஐயோ ஐயோ, இந்த ஈயோ இல்லமா ஈயோ, அதை காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரி கொயின்னு கேட்கும். டேய், அண்ணன் தான் உடச்சி பேசிட்டல்ல, மனசுல கொட்டுக்கடா.
சரி, உங்க அம்மாவுக்கு தலையில எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியுமா உனக்கு? தெரியும், கிச்சன்ல தெரியாம இடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு எல்லாத்தையும் நானே சொல்லுமா, வாயத்தோன்னு சொல்லேண்டி. ஏண்டி, ராமராஜன் பாட்டுனா எனக்கு உயிரென்னு உனக்கு தெரியும்ல. ஆனா நேத்து நீ பாடினியமா அந்த மாங்குயிலே பூங்குயிலேன்னு, தாங்க முடியாம நானே டங்கு டங்குன்னு செவத்துல போய் முட்டிக்கிட்டேன். நானும் மனுஷி தானே. எனக்கு உணர்ச்சி. இதெல்லாம் கூட பரவாயில்ல. நீ ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸ்ன்னு ஒரு பாட்டு பாடுவிய, மங்க நிலாவில தங்கன்னு. அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். அப்படி பேசுறீங்க. ஐயோ சித்ராதேவி பிரியா, அழாதம்மா அழாதம்மா, அப்பாவால தாங்க முடியாதும்மா. நீ கேட்டேன் தானே சொன்னேன், நான் சொல்ல மாட்டேன் தானே சொன்னேன். சித்ராதேவி பிரியா, சித்ராதேவி பிரியா இல்ல, வெறும் தேவி பிரியா தான். சரிங்க, நல்லா சரிங்க. ஆனா இதுக்கெல்லாம் நான் கலங்க மாட்டேன். கலைத்துறையில நான் கண்டிப்பா சாதிப்பேன். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. சாரிங்க. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நான் நல்லா பாடுறதா போய் சொல்லி ஜால்ரா அடிச்சாங்க. நீங்க மட்டும்தான் நான் நல்லா பாடலைங்கிற உண்மையை முகத்துக்கு நேரா ஓப்பனா சொன்னீங்க. உங்களோட இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனிவே, தேங்க்ஸ். தேங்க்ஸுங்க. மாமனை எதை காமிச்ச மயக்கனால தெரியல. உள்ள போமா தாயி. கரீனா, சொக்க தங்கம் ஜுவல்லரி. சொக்க வைக்கும் ஜுவல்லரி. என்னாச்சு? கனவுல பேய பார்த்த மாதிரி இப்படி அலறீங்க? கொஞ்சம் விட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்ச நாய் பால் வாங்க போறன கடிக்க வரா மாதிரி கனவுல அந்த சொக்கநாத என்ன கடிக்க வரான். அத சொல்ல வந்த எம்டி சார். தெரிஞ்சிருந்தா ஒரு 1/2 hour லேட் ஆகும். 1/2 hour லேட் ஆவா? ஓஹோ, நானா? உங்களாலதான், எல்லாம் உங்களாலதான். என்னாலதான், எல்லாம் என்னாலதான். போதுமா? என்னங்கடா இது? செஞ்ச தப்ப கோபமா ஒத்துக்கிறீங்க. புது ட்ரெண்டோ? 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. உங்க ஆளை பார்த்தோன்னே என்னை அம்போன்னு விட்டு போயிட்டீங்க. அந்த சொக்கநாத என்ன பேச்சு பேசிட்டான் தெரியுமா? ஆவுன்னா பொம்பளை மாதிரி அழுகுறான். மனசுக்குள்ள கத்துறானா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கணும். அந்த கரீனாவை ஒரு சின்ன வீடா செட்டப் பண்ணி காலம் பூரா கூடவே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எஸ், டிசைடட். இனிமே இந்த ஜென்மம் கரீனாவுக்கு மட்டும்தான். என் வாழ்க்கையே உன் கையில தான்டா இருக்கு. அதே மாதிரி உன் வாழ்க்கையே என் கையில தான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? சிரிங்க கிச்சி மூட்ற இன்னும் நல்லா சிரிங்க. ஆஃபீஸர் நீங்க ஒன்று பண்ணுங்களேன். நாளைக்கே ஒரு புது கிளைண்ட்டை பிடிச்சிட்டு வாங்க. அடுத்த செகண்டே சொக்கனா நான் கட் பண்றேன். என்ன சொல்றீங்க? தேங்க்யூ எம்டி சார். இப்பவே போயிட்டு ஒரு புது கிளைண்ட்டை பிடிச்சிட்டு வரேன். ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு இவ்வளோ பண்றேனே, அதுக்கு கைமாற என்ன பண்ண போறீங்க? ஓஹோ, நானா? இதுக்கு தான் சுத்தி வளைச்சு சுண்ணாம்பு அடிச்சீங்களோ? எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தானே வந்திருப்பீங்க. சொல்லுங்க, செய்யறேன்.